அனைவருக்கும் வணக்கம். கண்கள் பணித்தது, இதயம் கனிந்தது அப்படிங்கிற மாதிரி தேர்தல் வந்துட்டாலே இந்த கட்சியிலிருந்து தாவி அப்படியே அந்த கட்சிக்கு போவதும், அந்த கட்சியிலிருந்து அப்படியே தாவி இந்த கட்சிக்கு போவதும், இந்தியாவிலே இருக்கின்ற கட்சியில் இருந்து கொண்டு இன்னொரு கட்சிக்கு தாவும் தன்னம்பிக்கையும் தைரியமும் எனக்கு ஒருவனுக்குத்தான் இருக்குது சொல்லிக்கொண்டு அப்படிங்கிற மாதிரி சம்பவங்கள் தமிழ்நாட்டில் நிறைய நடைபெறும். அப்படி ஒரு சம்பவம் தான் இன்னைக்கு நடந்திருக்கு. இதுக்கு முன்னாடி இது மாதிரி நிறைய சம்பவம் நடந்திருக்கு. ஆனால் இதுதான் முதல் தடவை அப்படிங்கிற மாதிரி மரியாதைக்குரிய டிடிவி தினகரன் அவர்கள் ஒரு வழியாக அதிமுக கூட்டணி, அதிமுக இருக்கிற பாஜக கூட்டணிக்கு சேர்ந்திருக்காரு. ஏன் அவர் அதிமுக இருக்கிற பாஜக கூட்டணிக்கு போனாரு, வைத்தியலிங்கம் எதுக்காக திமுக போய் சேர்ந்தாரு அப்படிங்கிறதான் இந்த காணொலியில் நம்ம தெளிவா பார்க்க போறோம். நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா, நாயத்தை மட்டும் தான் சொல்லணும். அதிமுக இருந்து பல்வேறு காரணங்கள் விலகி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்கிற அமமுக என்கிற கட்சியை உருவாக்கி வழிநடத்தி கொண்டிருந்த டிடிவி தினகரன் அவர்கள் இன்றைக்கு காலையில் பத்திரிகையாளர் சந்திச்சு தேசிய ஜனநாயக கூட்டணியில் நாங்கள் தொடர்கிறோம், நாங்கள் இணைகிறோம் அப்படின்னு பேர் அறிவிப்பு செஞ்சிருக்காரு. விட்டு கொடுப்பவர்கள் கெட்டுப்போவதில்லை, இன்னா செய்தாலை ஒருத்தல் அவர் நான எதனா செஞ்சு விட்டுரு அப்படின்னு சொல்லி பொதுக்குழுவில் நான் ஏற்கனவே பேசியிருந்தேன். அந்த அடிப்படையிலையும் கட்சி நலனையும் மக்களின் நலனையும், எந்த மக்கள், ஏதோ ஒரு மக்களின் நலனையும் கருத்தில் கொண்டு நாங்கள் இந்த முடிவை எடுத்திருக்கிறோம். எங்களுக்குள்ள நடப்பது பங்காளி சண்டை தான். சிம்ரன் அவன் என் ஃப்ரெண்டு, நான் அவனை ரொம்ப கேவலமாக பேசுவேன், அவன் என்னையும் ரொம்ப ரொம்ப கேவலமாக பேசுவான், இதெல்லாம் எங்களுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் அப்படின்னு வடிவேல் சொல்கிற மாதிரி நாங்கள் இது வரைக்கும் பேசுனதெல்லாம் மறந்துருங்க. இந்த படத்தில் புரோட்டா சூரி கோடப்புறம் அழி நான் முதல்ல இருந்து சாப்பிட்ணும் அப்படின்பாப்பில், அதனால் எல்லாத்தையும் அழிச்சிருங்க. இது வரைக்கும் நான் பேசுறதுலாம் சும்மா லட்சிக்கும் பேசுகிறேன், நீங்கள் அதை சீரியஸாக எடுத்துட்டீங்களா, நான் விளையாட்டுக்கு பேசுகிறேன், உள்ள புச்சுக்கு 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 அப்படிங்கிற மாதிரி டிடிவி தினகரன் அவர்கள் எல்லாத்தையும் மறந்துடுங்க. நாங்கள் பங்காளி சண்டை தான், அதனால் நாங்கள் விட்டு கொடுத்து கெட்டு போனதான் உலகத்தை சரித்திரமே கிடையாதுங்க. இங்கே என்ன செய்தார ஒருத்தர் வள்ளுவரை அன்னைக்கு சொல்லியிருக்காரு, இதெல்லாம் பெருசாக பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவை எடுத்து போய் சேர்ந்துருக்காப்புல. நான் உங்கள்கிட்ட விளையாட்டா பேசுகிறேன், புறாடிக்கு நம்பிட்டீங்க. இந்த பக்கம் பார்த்தா மரியாதைக்குரிய அதிமுக பொதுச் செயலாளர் அண்ணன் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர் என்ன சொல்லியிருக்காப்புலன்னா, தீய சக்தி திமுகவின் கொடுங்கோல் ஆட்சியை வேரோடும் வேண்டி மண்ணோடும் வீழ்த்திடவும், வாரிசு அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைத்திடவும், மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் பொற்கால ஆட்சியை மீண்டும் தமிழகத்தில் அமைத்திட தேசிய ஜனநாயக கூட்டணியில் இன்றைய தினம் இணைந்துள்ள அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின், அப்போ அதிமுக கூட்டணி இல்லையா, தேசிய ஜனநாயக கூட்டணியில் இன்றைய தினம் இணைந்துள்ள அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலர் மரியாதைக்குரிய டிடிவி தினகரன் அவர்களை அன்போடு வரவேற்று அவருக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மக்கள் நலம் ஒன்றே குறிக்கோளாக கொண்டு நாம் அனைவரும் ஒன்றாக இணைந்து திமுக குடும்ப ஆட்சியின் பிடியிலிருந்து மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் அப்படின்னு சொல்லி ஒரு வரவேற்பு கடிதத்தை அவர் சமூக வலைதளத்தில் போட்டிருக்காரு. ரெண்டு பேரும் ஒரு கூட்டு கிளியாக ஒரு கூட்டு குயிலாக பாடு கண்ணன் பாடு, இசை மாறி பறந்தாலும் திசையெட்டும் பறந்தாலும் கூடு ஒரு கூடு, எத்தனை துன்பங்கள் அண்ணனை கேளுங்கள்னு சொல்லி இணைஞ்சிட்டாங்க. பிரேம் நினைவு சண்டை மனசு வச்சுக்கிட்டு மதிக்க மாட்டான், அந்த கல்யாணத்துக்கு வர வேண்டாம், ஆனால் எவ்வளோ பாசம் பேசுனது தெரியும் சித்தி. இது இணைவது ஒன்றும் புதிய செய்தியும் கிடையாது. இதில் ஒரு ட்விஸ்ட்டோ ஒரு கிரைம் த்ரில்லர் பார்க்குற மாதிரியான ஃபீலோலாம் கிடையாது. டிடிவி தினகரன் இந்த கூட்டணிக்கு போவார் அப்படிங்கிறத ஏற்கனவே சொல்லியிருந்தோம். ஏன்னா எல்லா பக்கமும் அவரும் பேசி பார்த்தாப்புல யாரும் சரி வரலை. அப்போ அதோட பாஸ் இஸ் ஆல்வேஸ் ரைட் தலை அப்படிங்கிற மாதிரி மேலேருந்து எல்லாம் மேலே இருக்கும் பார்த்துக்கோன்னு மேலேருந்து உத்தரவு வந்துச்சு, போங்க உங்களுக்கு நடக்க வேண்டியது நடக்கும், செய்ய வேண்டியதை செய்வோம், அப்புறம் பத்திரமா இருங்க அப்படின்னு சொல்லி மேலேருந்து உத்தரவு வந்துச்சு. அதனால தான் இந்த இணைப்பு சாத்தியப்பட்டிருக்கு. இந்த இணைப்புக்காக ஹெட்மாஸ்டர் கிடையாது, ஹோம் மினிஸ்டர் கடுமையான முயற்சி பண்ணியிருக்காரு. அப்புறம் நம்பர் 1 இருக்கார் இல்லையா, அவரும் முயற்சி பண்ணியிருக்காரு. அப்புறம் பாஜகவுடைய தலைவர்கள் எல்லாரும் சேர்ந்து முயற்சி பண்ணி ஒரு வழியாக இந்த இணைப்பை சாத்தியப்படுத்தியிருக்காங்க. இந்த இணைப்பு சாத்தியமானது இங்கே பிரச்சனை இல்லை, அங்கே ஒருத்தர் அங்கேருந்து பார்த்துக்கிட்டு இருக்காப்புல, மன உளைச்சலுக்கு ஆளாகி வேதனையில் வெம்பி துடிச்சிக்கிட்டு இருக்காப்புல. என்னைய வம்படியாக தேவர் ஜெயந்தி கூப்பிட்டு ப்ரெஸ் மீட்டில் நிற்க விட்டு என்னை கச்சை விட்டு நீக்க வச்சு 2 நாள் தூக்கம் இல்லாமல் கண்ணீர் விட்டு கதறி அழுது நான் போய் தாவைக்கால சேர்ந்து, அண்ணா நீங்கள் முதல்ல போங்கண்ணே பின்னாடி தம்பி வர்றேன் அப்படின்னு என்னை அனுப்பிச்சி விட்டுட்டு நீங்கள் போய் சேர்ந்தீங்களா அப்படின்னா என்ன பண்ணுறது, நீங்கள் எல்லாம் பேசி பார்த்தா ஒன்றும் செட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவருக்கு தான் டெலிகேட் பொசிஷன் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி டெலிகேட் பொசிஷன் செங்கோட்டையனுக்கு தான். என்னையா அது இப்படி போய் சேர்ந்தீங்க அப்படின்னு இவர் ஒரு பக்கம்
செங்கோட்டையன் பரிதி வச்சுட்டு இருக்க. இன்னொரு பக்கம் இந்த மூவர் அணியில் டிடிவி செங்கோட்டையன் அணியில் இன்னொரு மூவரில் முக்கியமான ஒருத்தர் இருந்தார், முன்னாள் முதலமைச்சர் ஜல்லிக்கட்டு நாயகன் என்று சொல்லி கொண்டிருக்கிற ஐயா ஓ பன்னீர்செல்வம். அவருடைய நிலைமை தான் பரிதாபமான நிலை. பரிதாபமான நிலை அப்படிங்கிறத விட அவருக்கும் கமிட்மெண்ட்டுகள் கொடுக்கப்பட்டிருக்கு. உங்களுக்கு நாங்கள் ஏதாவது பண்ணுவோங்க, இல்லை வாங்க அப்படின்னா இல்லை நான் வரமாட்டேன், மம்படி நான் வரமாட்டேங்கிறது மட்டும் இல்லாமல் பொதுக்குள்ளே அறிவிச்சிட்டாங்க. நாங்கள் ஒருபோதும் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அந்த அணிக்குள்ளே போகவே மாட்டோம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிட்டாங்க வெளிப்படையாக. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு அரசியல் நடந்திருக்கிறது. மனோஜ் பாண்டியன் முக்கியமாக ஓபிஎஸ் அவர்களுடைய தளபதி போல இருந்தவர், முன்னாள் எம்பியாக சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர். அவர் திமுகவில் ஒரு மாதம் முடிவை சேர்த்தார். இன்னொரு தளபதியாக இருந்த வைத்தியலிங்கம் இன்றைக்கு அவர் முன்னாள் 2 முறை அமைச்சர், கரண்ட்டில் ஒரத்தநாடு சட்டமன்ற உறுப்பினர். இந்த ATOMUOK இருக்கு இல்லையா, அம்மா தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு, இந்த ATOMUOK அவர் ஒரு முக்கியமான தலைக்கட்டு. இப்போ அவர் இன்னைக்கு காலை திமுக போய் சென்றாப்ல. இதுக்கு பின்னணியில் தான் ஒரு அரசு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் 2 பேரும் முதல்ல போங்க, நான் பின்னாடி நான் வரேன், யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே அப்படிங்கிற மாதிரி மணி ஓசை வந்து முன்னாடி ஓட்டும், ஆனால் நான் பின்னாடி வர்றேன், நான் வந்தோம்னா எனக்கு இறுதி காலம்னு சொல்ல முடியாது, எனக்கு வந்து ஒரு மரியாதையாக இருக்கணும், இல்லை மரியாதை எனக்கு அங்கே கிடைக்காது, எனக்கு மரியாதை இங்கே தான் கிடைக்கும். அப்போ என்ன சொல்லலாம், இவர் வந்து பங்காளி சண்டைன்னு சொல்கிற மாதிரி அண்ணா உருவாக்கிய கழகம், நாங்கள் தாய் கழகத்தில் இணைஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லிடுவோம். இங்கே போனால் பங்காளி சண்டைன்னு சொல்லிட வேண்டியதான், அங்கே போனால் அண்ணா உருவாக்கிய கட்சி தாய் கழகம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா டயலாக்கா இல்லை. தமிழில் வந்து அவ்வளவு டயலாக் இருக்குது. மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சர் ஐயா கலைஞர் கருணாநிதி அழகிரிக்கும் அவருக்கும் கடுமையான சண்டை, அழகிரிக்கும் ஸ்டாலினுக்கும் சண்டை. மதுரை பக்கம் யாருமே போக முடியாத சூழல் இருந்துச்சு. மதுரையில் டிடிவி இது தினகரன் அலுவலகத்தையே வந்து டிடிவி வருது, தினகரன் அலுவலகத்தையே வந்து எரிக்கிற நிலைமைக்கு போனாங்க. அந்தளவுக்கு எரிச்சாங்க, 3 பேர் இறந்து போனாங்க. அவ்வளவு கலரி புலரியாக சண்டை நடந்துச்சு. அந்த நேரத்தில் தயாநிதி மாறன் அழகிரி இவங்க எல்லாரும் போயிட்டு கலைஞர் போய் பார்க்குறாங்க. கலைஞர் ஸ்டேட்மெண்ட்டு, இப்போ டிடிவி தினகரன் அந்தளவுக்கு தமிழ் படித்தவர் கிடையாது, அந்தளவுக்கு கவிதை புலமை கிடையாது, அதனால் அவர் வந்து விட்டு கொடுப்பவர்கள் கெட்டு போகுதுங்கிறத பழைய டைலாக போட்டாப்புல. கலைஞர் தமிழ் படித்தவரில், தமிழ் மீது பற்று கொண்டவர் இல்லையா, டக்குன்னு போட்டார், கண்கள் பணித்தது இதயம் கனிந்தது இணைந்தோன்ட்டார். இதில் ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது யாருக்கு இது பெனிஃபிட்டாக இருக்குது அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தான் பெனிஃபிட்டாக இருக்குது. எடப்பாடி பழனிசாமி அவர்களை எதிர்த்தே கட்சி நடத்தி, எடப்பாடி பழனிசாமி அவர்களை வந்து என்னென்ன பேசணுமோ பேசி, சமூக வலைதளங்களையும் எடப்பாடி பழனிசாமி அவர்களை வந்து பேசி எல்லாம் பண்ணி, திருப்பி எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக கூட்டணிக்கே டிடிவி போய் சேர்ந்திருக்காரு. ஒரு வகையில் நீ என்னைய பேசினாலும் என்னதான் சுற்றி வந்தாலும் சாப்பிட்றது வீட்டுக்கு தாண்டா வரணும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அம்மா அப்பா, அது மாதிரி ஊர் முழுக்க சுற்றினாலும், கபடி விளையாட போனாலும், கிரிக்கெட் விளையாட போனாலும், ஊர் சுற்றி வந்தாலும் சாப்பிட்றதுக்கு சோத்துக்கு வீட்டுக்கு வந்து தாண்டா ஆகணுங்கிற மாதிரி எங்கள் கூட வந்து தான் ஆகணுங்கிற நிலைமைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டிடிவி தினகரனை தள்ளிட்டாரு அப்படிங்கிறதான் யதார்த்தமான உண்மை. அந்த அடிப்படையில் எடப்பாடி பழனிசாமிகள் இந்த கூட்டணி அமைப்பதில் வென்றிருக்காரு. இன்னொரு பக்கம் அதிமுக கூட பாமகவுடைய அன்புமணி அணி போயிடுச்சு, தமிழ் மாநில காங்கிரஸ் போயிடுச்சு. இந்த பக்கம் டிடிவி தினகரன் வந்துட்டார். ஓபிஎஸ் கிட்டத்தட்ட கட்சியவே கலைச்சிட்டு திமுகவில் போய் சேர்ற மண்ணில் இருக்கார். இல்லை இந்த 23ஆம் தேதி மதுராந்தகத்தில் இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி அழைக்கப்படுகிற அதிமுக கூட்டணியுடைய முதல் பிரச்சார கூட்டம், தேர்தலுக்கான கூட்டம் நடைபெறுகிறது. பாரத பிரதமர் ஐயா மோடி வராரு. 23ஆம் தேதி மோடி வரதுக்குள்ளே எல்லா கூட்டணியும் கன்ஃபார்ம் பண்ணணும், எல்லாம் ஸ்ட்ரிக்டாக இருக்கணும். ஸ்கூலில் ஒரு டீச்சர் வந்து ஆப்சென்ட்டாக கூட எல்லா டீச்சரும் வந்துடணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் மொத்தமாக இருக்கணும், ஏன்னா ஸ்ட்ரிக்டான பிரின்சிபல் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால் யாருக்குமே லீவு கிடையாது, எல்லாரும் வந்துருங்க. ஜனவரி 23க்குள்ளே ஒட்டுமொத்தமாக கூட்டணிக்குள்ளே கன்ஃபார்ம் பண்ண வேண்டிய எல்லாத்தையும் கன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. இன்றைக்கி தேதி 21, நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்குது. தேமுதிகவில் பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது. தேமுதிக அவரோட சரியில்லை, 23க்குள்ளே தேமுதிக வரலன்னா தேமுதிக அந்த பக்கம் போவதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது. ஒரு பக்கம் அதிமுக நெருக்கி கூட்டணியை உறுதிப்படுத்திட்டு இருக்கு. திமுகவில் ஏற்கனவே இருக்கக்கூடிய விசிக, கம்யூனிஸ்ட்டு, மதிமுக, கொங்கு நாடு மக்கள் கட்சி, இது எல்லாமே காங்கிரஸ், எல்லாமே கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் தான். அப்போது திமுக கூட்டணி கன்ஃபார்ம். தேமுதிக அந்த பக்கம் போதா இந்த பக்கம் போதா, ஐயா ராமதாஸ் அந்த பக்கம் போகிறாரா இந்த பக்கம் போகிறாரா, இப்போ அதான் 2 தான் கேள்விக்குறி, மற்றதெல்லாம் முடிஞ்சிருச்சு. இதில் ஒருத்தர் இளவு காத்த கிளியாக இருந்தாப்புல, ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு, நம்மளுக்கும் நம்ம கட்சியை நம்பி சில பேர் வருவாங்க இல்லையா, அவங்களுக்கும் நம்ம மரியாதை கொடுக்கணும் இல்லையா,
அவங்களுக்கும் நமக்கு சீட்டு கொடுக்கணுமா இல்லையா அப்படின்னு சொல்லி இந்த ஜோசியக்காரன் மாதிரி சொல்லிட்டு இருந்தாப்புல. ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு. காங்கிரஸ் வரல, கம்யூனிஸ்ட் போகலை, விசிகா போகாது, மதிமுக போகாது, இந்த பக்கம் கொங்கு நாடு மக்கள் கட்சி இந்த சமூக அமைப்புகள் போகாது, திமுக கன்ஃபார்மு. இந்த பக்கம் பார்த்தா பாமக அன்புமணி போகலை. டிடிவி தினகரனும் ஓபிஎஸும் கடைசியாக வருவாங்கப்பா. எதுக்குள்ள தாவேக்காக்குள்ளே வருவாங்க. அவங்க வந்தாங்கன்னா தென் மாவட்டத்தில் பயங்கரமான ஒரு கிளர்ச்சியை உருவாக்கி தளபதி மேலே ஏறி போயிடுவார் அப்படின்னு சொல்லி நம்பிக்கிட்டு இருந்தாங்க, பேசிக்கிட்டு இருந்தாங்க. டிடிவி தினகரன்ட்டையும் ஓபிஎஸ்சியுமே பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டிருக்கிறது செங்கோட்டையின் மூலமாக. அந்த செங்கோட்டையனே உறுதிப்படுத்தினார். இப்போ டிடிவியும் போயிட்டாரு, ஓபிஎஸ் அங்கே போகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அவர் விஜயை தலைமையேற்றலாம் போகிற அளவுக்கான தரம் தாழ்ந்த மனிதர் கிடையாது. அப்போ யாருமே இல்லை. திரும்பி பார்த்தா தளபதி உங்களை நம்பி உங்கள் கூட்டத்துக்கு உங்கள் பின்னாடி வர்றதுக்கு தமிழ்நாட்டில் பல கட்சிகள் காத்துக்கு தளபதி. நீங்கள் மட்டும் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்தையும் பங்குன்னு சொல்லி பாருங்களேன். காங்கிரஸும் கொதிச்சு நிற்கிறான், விசிகாவும் கொதிச்சு நிற்குது. இங்கே பல கட்சிகள் வந்து ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்தை பங்கு காத்திருக்காங்க. நீங்கள் இந்த ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் சொல்லுங்கள், ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு சொல்லுங்கள், அப்படியே குளறுபடி ஆயிடும். எல்லா கட்சியும் உங்ககிட்ட வந்துடும். திமுக அதிமுக தனிச்சு நிற்கும். நீங்கள் பாருங்கள், திமுக அதிமுக தனிச்சிடும், எல்லா கட்சியும் வந்துடும். 18 கட்சி வரப்போகுது தளபதி. 18 கட்சி யார்? ஜானு சொல்லிவிட்டு நம்ம ஆள் போய் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு சொல்ல, ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு, ஆட்சிக்கு வர்றவன் தாண்டா ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு கொடுப்பான், நீ எப்படா கொடுப்ப அப்படின்னு ஒருத்தர் போகலை. இப்போ தனி மனுஷனா 234 தொகுதியிலையும் வேட்பாளரை போட்டு எப்படி நம்ம டல்பதி கரசேர போறார் அப்படிங்கிறதான் இந்த தேர்தலுடைய என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்க போகுது. அதனால் மொத்தமாக டிடிவி தினகரன் போகிறதுக்கு பின்னாடி செய்தி கிடையாது, ஓபிஎஸ் எந்த பக்கம் போராடலும் செய்தி கிடையாது. இந்த ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு நம்மகிட்ட வந்துருவாங்கன்னு சொன்னாங்கல்ல, அவங்களுக்கு தான் இந்த செய்தி அதிர்ச்சிகரமான செய்தியாக மாறி இருக்கும். சாட்டை எடுத்து நாட்டை திருத்து